இப்போ மருந்து பயன்படுறதுக்கு அப்புறம் தூர பார்வை ஒரே நாளில் தான் ஒரே நாளில் காலையில் 5 மணிக்கு விட சொன்னாங்க. விட்டு 7 மணிக்கு வந்து துணி துவைச்சேன். நல்லா பார்த்தா பார்வை நல்லா கிளியராக இருந்துச்சு. தெரியாது. மலை மட்டும் தெரியும், அதில் இருக்கிற கோயில் தெரியாது. இப்போ தெரியுது. வெள்ளை கலர் சுண்ணாம்பு பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க. வெள்ளை கலர். அந்த தைலத்தை காய்ச்சி பயன்படுத்தும் போது கண் பார்வையில் ஏற்படக்கூடிய தோஷங்கள், நேந்திரத்தில் வரக்கூடிய நேந்திரம்னா நேந்திரத்தில் வரக்கூடிய 96 பிரச்சனை இதில் குணமாகுதுன்னு சொன்னாங்க. பெரியவங்க சொன்னது தான். வணக்கம் நண்பர்களே, என்னுடைய அருகில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் குடும்பத்தின் நிர்வாகியும் எங்களுடைய குருநாதருமாக இருக்கிற மதிப்புக்குரிய மதுரை முத்துராஜையா கூட இருக்காங்க. அதுக்கும் அருகில் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் வீட்டு அருகில் இருக்கிற எங்களுடைய பாப்பா பேர் ராணி, இவங்க கூட இருக்காங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா 2 வருஷமாக தூரமாக இருக்கிற எந்த பொருளும் தெரியாது. தூர பார்வை பிரச்சனையாக இருந்தது. கண்ணில் ஃபுல்லாகவே சதை வளர்ந்துட்டு இருந்தது. ஒரு வண்டி தெரியாது, டிவியில் இருக்கிற வசனங்கள் எழுத்துக்கள் தெரியாது, பைபிள் படிக்க முடியாது, ஒரு டிவி பார்க்க முடியாது, தூரமாக இருக்கிறவங்கள பார்க்க முடியாது, வெளிச்சத்தை பார்க்க முடியாது, இருட்டில் எந்த ஒரு பொருளும் ஒரு பைக்கை வருது அப்படின்னா அந்த வெளிச்சத்தையும் பார்க்க முடியாது, ஆட்கள் வராங்களான்றதையும் உற்று நோக்க முடியாது. இந்த பிரச்சனைகள் இருந்தது. இதையும் சுத்தமாகவே இந்த ஆண்டவர் தைலம் சரி செஞ்சுருக்கு. அதை விட கூடுதலான தகவல் என்னென்னா, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வெயிட் போட்டுருச்சு. அப்போது மூச்சு வாங்குற பிரச்சனைகள் இருந்தது. பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க, இப்போ ஹாஸ்பிட்டலில் பாரு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவர் தைலம் விட்டு உடல் எடையும் குறைஞ்சிருச்சு. அதே பார்த்தீங்கன்னா உடல் எடை குறைஞ்சது மட்டும் இல்லை, இந்த ஆண்டவர் நாசில் ட்ராப் பயன்படுத்தினால அந்த மூச்சு வாங்குதல் பிரச்சனையும் சரியாயிடுச்சுன்னு சொன்னாங்க. சரி, அவங்களுடைய பேர் என்ன, அவங்க எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்றது அவங்ககிட்ட கேட்பான். ராணிமா, இப்போ உங்களுக்கு 2 வருஷமாக தூர பார்வை பிரச்சனை சொன்னாங்க. இதனால் என்னென்ன பிரச்சனை வந்துச்சுமா? இது ஊத்தாரத்துக்கு முன்ன இருந்த பிரச்சனையா, தூரத்துல பார்க்க முடியாது, கண்ணாடி போடாம கண்ணு முழிக்க முடியாது வெயில்ல. அதே மாதிரி டிவியும் பார்க்க முடியாது, படிக்கவும் முடியாது. நைட்டில் வெளிச்சத்தை சுத்தமாக பார்க்க முடியாது, கண்ணாடி போட்டுன்னு தான் இருக்கணும். பார்த்தா கண்ணு கூசும். நிறைய ப்ராப்ளம் இருந்தது. அதே மாதிரி மூச்சு வாங்குச்சு. நிறைய பேர் மூச்சு வாங்குதுமா, நீ போய் ஹாஸ்பிட்டலில் பாருன்னுவாங்க. நான் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா என்னன்னுவாங்க, இல்லை இது ஒன்றும் இல்லை, ஹெல்த் ப்ராப்ளம் தான் சொல்லி அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் டேப்லெட், ஹெல்த்துக்கு டேப்லெட் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதில் எடை பருமன் நிறையா கூடிடுச்சு. இந்த இப்போ மருந்து பயன்படுறதுக்கு அப்புறம் தூர பார்வை ஒரே நாளில் தான் ஒரே நாளில் காலையில் 5 மணிக்கு விட சொன்னாங்க. விட்டு 7 மணிக்கு வந்து துணி துவைச்சேன். நல்லா பார்த்தா பார்வை நல்லா கிளியராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டில் வந்து வண்டியில் ஆளுங்க வந்தாங்களா, வண்டி தெரியும், ஆளுங்க தெரியவே தெரியாது, ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களன்னா வண்டியும் தெரியுது, வண்டியில் இருக்கிற ஆட்களும் எனக்கு நல்லா தெரியுறாங்க. அதே மாதிரி டிவி பார்த்தா ஒன்று கண்ணாடி போடணும், இல்லைன்னா புர்கா போடுற மாதிரி போட்டு தான் பார்க்கணும். ஏன்னா அந்த வெளிச்சம் கூசும், பார்க்க முடியாது. 5 இல்லைன்னா 10 நிமிஷத்துக்கு மேலே என்னால் பார்க்கவே முடியாது. இப்போ வந்து ஒரு படம் முழுசாக பார்க்குறேன், நல்லா தெளிவாக தெரியுது, நல்லா கண்ணு முழிக்க முடியுது, கண்ணாடி இல்லாமல் படிக்கவும் முடியுது. சரிம்மா, இந்த கண்ணில் சதை வளர்ந்துருச்சுல? ஆமாம், ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஒரு 2 தொடப்புக்குச்சி சேர்த்த எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு அகலமாக இருந்துச்சு. அதுவும் இது கண் புற வேற அதில் அப்படியே வளர ஆரம்பிச்சிச்சு ஒயிட்டாக. அது ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மருந்து சொட்டு மருந்து ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா அந்த கரையும் ஆரம்பிச்சு, அந்த கண் புறை வெள்ளையாக இருந்ததுங்களா, அதுவும் கரைய ஆரம்பிச்சிச்சு. ஓ, அதுவும் கரைய ஆரம்பிச்சிச்சு. வெயிட் இப்போ எவ்வளோ லாஸ் ஆயிருக்கீங்க? வெயிட்டுங்களா, நான் வெயிட் பார்க்கல, ஆனால் லாஸ் ஆயிருக்குது. இப்போ மூச்சு வாங்குற பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்களா, அது எப்படி இருக்கு? அது நல்லா இருக்குது. கொஞ்சம் தூரம் எங்கன்னா பேக்கில் எதனா காய்கறி போட்டுன்னு வந்தாலோ இல்லை ரொம்ப தூரம் சீக்கிரமாக நடந்தாலோ மூச்சு வாங்கும். அது எனக்கு தெரியாது, நான் கண்டுக்கல. நிறையா பேர் சொன்னாங்க, நீ மூச்சு வாங்குறேன்னு. இல்லைம்மா, அது நான் கொஞ்சம் வெயிட் ஏறதுனால ஒல்லியாக இருந்தேன், திடீர்னு வெயிட் ஏறதுனால கொஞ்சம் தூரம் நடந்தால் மூச்சு வாங்குறதுன்னு யாரும் நம்ப மாட்டேன்ட்டாங்க. சரி, நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் நல்லா தான் இருக்கிறேன்னுவாங்க. எல்லாமே பார்த்துட்டு, இல்லைம்மா எல்லாமே நாடி துடிப்பு எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் மூச்சு வாங்குதுன்னுவாங்க. அப்புறம் ஒரு நாள் நானே கண்டுபிடிச்சேன், சரி இவங்க மூச்சு வாங்குறாங்களே, கொஞ்சம் ஸ்பீடாக நான் நடந்து பார்த்தா அப்போ எனக்கே தெரிஞ்சிச்சு. அப்போ இந்த மருந்து விட்டுறதுக்கு அப்புறம் தான் அந்த மூச்சு வாங்குதலும் எனக்கு நல்லா இருக்குது. அப்பா, இப்போ ஆண்டவர் தைலம் இப்படியெல்லாம் அற்புதங்கள் செய்யறதுக்கான காரணங்கள் என்ன?
ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வேலை செய்யுது. இதை பற்றி நீங்கள் என்ன இப்போ சொல்கிறீங்க? ஆண்டவர் தைலம் வந்து நம்ம முன்னோர்கள் சொன்ன வழிகாட்டுதல் படி தான் செஞ்சுருக்கோம். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் முக்கியமாக வந்து மூலிகைகள் மட்டும்தான், இதில் வேறு எந்த இதுவும் பயன்படுத்துறது இல்லை. அந்த தைலத்தை காய்ச்சி பயன்படுத்தும் போது கண் ஒளி, கண் பார்வையில் ஏற்படக்கூடிய தோஷங்கள், நேந்திரத்தில் வரக்கூடிய, நேந்திரம்னா கண், நேந்திரத்தில் வரக்கூடிய 96 பிரச்சனையும் இதில் குணமாகுதுன்னு சொன்னாங்க. பெரியவங்க சொன்னது தான். சரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு உண்டான அந்த அனுபவத்தில், ஏன்னா நம்ம ரொம்ப நாட்கள் இந்த துறையில் பயணம் செஞ்சிட்ருக்கோம். அப்போ இதை செய்வோம் அப்படின்னு சொல்லி செஞ்சு கொடுக்கும் பொழுது அநேக மக்களுக்கு கண் பார்வையில் சகோதரி மாதிரி ஏற்படக்கூடிய தோஷங்கள் உள்ளவங்க, அநேக மக்களுக்கு கண் பார்வையில் ஏற்படக்கூடிய தோஷங்கள், கேட்ராக்டு, சதை வளர்ச்சி, அதுதான் கண்ணில் புரை வளர்ச்சி, அதே மாதிரி சதை வளர்ச்சி இருக்கும். அந்த சதை வளர்ச்சி கரையிறது, மூக்கில் ஏற்படக்கூடிய தோஷங்கள், அதுக்கு அந்த மூக்கில் வந்து சதை வளர்ந்துருக்குது, அது தொண்டையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நுரையீரலில் ஏற்படக்கூடிய ஈயலைச்சளி, கோழைச்சளி போன்ற பிரச்சனைகள், அது மாதிரி இதய தடுமாற்றம், இதய பலகீனம் மட்டுமல்லாது, அதாவது இதயத்தில் இருக்க அடைப்புகளையும் எடுக்க வல்லமை படைத்தது. இதில் இன்னொன்று என்னன்னா, இதயத்தில் ஏற்படக்கூடிய அடைப்புகளையும் எடுக்கும், இதயத்தில் ஏற்படக்கூடிய ஓட்டைகளையும் அடைக்கும். அதோடு சேர்ந்தது இறைப்பில் ஏற்படக்கூடிய ஜீரண பிரச்சனையில், இறைப்பையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்கள், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல், வாயில் ஏற்படக்கூடிய தோஷங்கள். இப்போ மூளை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் கொஞ்சோண்டு எடுத்து வச்சாலே போதும், லைட்டாக ஒரு சொட்டு எடுத்து வச்சா மூளை சார்ந்த பிரச்சனைகள் கரைஞ்சிரும். குடலுக்குள்ளே ஏற்படக்கூடிய கட்டி கலலைகள் கரையுது அப்படின்னு சொல்லிட்டு அநேக ரிப்போர்ட்டை டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுறாங்க. அவங்க ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்கன்றாங்க. அது எப்படிங்க கரையும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரிப்போர்ட், ஸ்கேனோ அல்ட்ராசவுண்ட் எடுக்கிறாங்க, சிடி ஸ்கேன் எடுக்கிறாங்க, எம்ஆர்ஐ எடுத்து கூட கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே கரைஞ்சிருக்கும் பொழுது இது நம்மளுக்கு இந்த இது இல்லை, அது முன்னோர்களுக்கு தான் இந்த பெருமை பூரா. ஏன்னா அவங்க சொன்னதை அப்படியே நம்ம செய்கிறோம். அதுபோக இது மட்டுமா அப்படின்னு கேட்டால், காலில் ஏற்படக்கூடிய இரத்த குழாய் அடைப்புகள் அதை குணப்படுத்துது. பக்கவாதம் வந்தவங்களை குணப்படுத்தியிருக்கு. அநேக மக்களை பார்த்துருக்கோம். மூளையில் ஏற்படக்கூடிய கட்டி, மூளையில் ஏற்படக்கூடிய இரத்த அடைப்பு, இரத்த அழுத்தத்தினால் ஏற்படக்கூடிய இரத்த அடைப்பு, அது மாதிரியான பிரச்சனைகளை குணப்படுத்தியிருக்கு. காதில் கொங்கின இறைச்சலை குணப்படுத்தியிருக்கு. இதோடு சேர்ந்து கோகர்ண செஞ்சீவி தைலம், அது மாதிரி நம்ம பீனிச தைலத்தை சேர்த்து போடும்போது அதுவும் குணமாயிருக்கு. அது போக அவங்க சொன்ன மாதிரி மூக்கில் ஏற்படக்கூடிய தோஷங்களுக்கு ஆண்டவர் மூக்கு சொட்டு மருந்து, அதாவது சொட்டு தைலம், ஆண்டவர் மூக்கு சொட்டு தைலம். இது வந்து தீநீர் அப்படின்னு சொல்லக்கூடிய முறையில் எடுக்கிறோம். நம்ம கண்டென்சரில் போட்டு மூலிகைகளை போட்டு கொதிக்க வச்சு அந்த ஆவியை குளிர வச்சு அதை வடித்து எடுக்கிறது. இதில் வந்து எத்தனை நாள் ஆனாலும் சரி, எத்தனை மாதங்கள் ஆனாலும் கெட்டு போகாது. அதான் இதில் ஒரு பெரிய விஷயமே. கெட்டு போகாது, பயமில்லாமல் பயன்படுத்தலாம். அதே வேளையில் இதை நம்ம வந்து மருத்துவர்கள் செய்ய சொல்லி வாங்கிட்டு போய் அவங்க நோயாளிகளுக்கு கொடுத்து அநேக மக்களை குணப்படுத்தியிருக்காங்க. நம்மளே நிறைய கேம்பில் பார்த்துருக்கோம். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இது வந்து மற்ற மருந்துகள் ஊற்றும் பொழுது எவ்வளோ நேரத்தில் குணமாகுதோ தெரியல. ஆனால் இதை வந்து பயன்படுத்தும் போது மூக்கில் இருக்கக்கூடிய அடைப்பை வந்து ஒரு 5 செகண்டில் குணப்படுத்திடும். மூக்கில் ஏற்படக்கூடிய சதை வளர்ச்சியை கட்டுப்படுத்தி கரைக்குது. அது மாதிரி தொண்டையில் ஏற்படக்கூடிய கோளாறையும், டான்சில், அதையும் குணப்படுத்துது. இது மாதிரி அநேக விதமான காரியங்களை அற்புதமாக செய்யக்கூடிய வல்லமை படைத்தது ஆண்டவர் சொட்டு மருந்து. ஆமாம், நாசில் டிராப்ஸ்ன்னு சொன்ன மாதிரி. நன்றிங்கப்பா. நேரில் பார்த்தீங்கன்னா இப்போ பாப்பாவுக்கு தூர பார்வை அருமையாக தெரியுது. அதே மாதிரி வெயிட் லாஸும் ஆகிருக்கு. மூச்சு வாங்குற பிரச்சனையும் சரியாக இருக்குது. இது போல் உங்களுக்கும் சரியாகும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் குருவத்தில் பயிற்சி. அப்போ அதில் ஒரு சின்ன தகவல் ஒன்று, சமீபத்தில் நம்ம இது சம்பந்தமாக ஒரு இது போட்டிருந்தோம். பைத்தியம் பிரேமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பைத்தியம் பிரேமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி கோளாறுகளும் இந்த ஆண்டவர் தைலத்தில் குணமாயிருக்கு. அநேக பேர் குணமாயிருக்காங்க. டி அடிக்ஷன், அதாவது போதை பழக்கங்கள் உள்ளவங்க வந்து இதை அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் ஆண்டவர் தைலத்தை உள்ளே கொடுத்தாலும் சரி, அல்லது மூக்கில் விட்டாலும் சரி, கண்ணில் விட்டாலும் சரி, எங்கே விட்டாலும் சரி, கண்டிப்பாக வந்து அவங்க இந்த பழக்கத்திலிருந்து மெதுவாக வெளியே வந்திருக்காங்க. அதை வந்து அவங்க சொல்லி ரொம்ப நன்றி சொல்லிட்டு போனாங்க. ஆமாம், எத்தனையோ நாள் வந்து டி அடிக்ஷன் சென்டரில் இருந்து அப்புறமும் குடித்தாங்க, அப்புறம் கஞ்சா குடித்தாங்க, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவங்க எல்லாம் குணமாயிட்டாங்கன்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இத்தனை பெருமையும் நம்ம முன்னோர்களுக்கும் இந்த ஆண்டவர் தைலம்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஆண்டவனுக்கே அந்த பெருமை போகட்டும். எல்லா புகழும் இறைவனுக்கே. கண்டிப்பாக நேரில் மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கப்பா. நேரிலே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில், மலை மேலே இருக்கிற கோயில் பார்த்தீங்கன்னா
ஒரு 3 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்குது. அது வந்து அருமையாக இப்போ பாப்பா தெரியுதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். தெரியுதுங்களா? இது வந்து முசாட்டமலை கோயில்னு சொல்லுவோம். என்ன கலரில் இருக்குதுமா? ஒயிட் கலர் இருக்கா? ஆமாம். முன்னே அது மாதிரி தெரியுமாம்மா உங்களுக்கு? தெரியாது. முன்னே அது மாதிரி தெரியாது. மலை தெரியும், அதில் இருக்கிற கோயிலே எனக்கு தெரியாது. மலை தெரியும், அது மேலே அங்கே இருக்கிற கோயில் தெரியாது. நேர்களே, ரொம்ப அற்புதமாக வேலை செய்கிற ஒரு அற்புதமான தைலம் தான் இந்த ஆண்டவர் தைலம். இது நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க.